அது வாழ்க்கையில் இசை கேட்டால் புவி அசைந்தார், ஆனால் இசையை உருவாக்கி அதை வாசிக்கிற பொழுது மனம் உருகும் என்பார்கள். அப்படி மனம் உருகுதல் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மைண்ட் மென்டல் மெல்ட் ஆகுறதில்லை. மென்டல் மெல்ட் இஸ் நாட் மனம் உருகுதல். மனம் உருகுதல் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு செய்தி சொல்லணும்னா, வாரியார் சாமிகிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாங்க, சைவத்துக்கும் அசைவத்துக்கும் என்ன வித்தியாசம்னாங்க. சைவத்துக்கும் அசைவத்துக்கும் சாமி எப்பயுமே எதையுமே தெளிவாக சொல்லுவார். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், ஒரு ஆடு அடிபட்டுடுச்சுன்னா, எப்படி ஒரு ஆடு அடிபட்டு கிடந்துச்சுன்னா பார்த்த உடனே வாயில் தண்ணி ஊர்னுச்சுன்னா அவனுக்கு அசைவம்னு அர்த்தம். ஆனால் ஆடு செத்து கிடக்குதேன்னு எவனுக்கு கண்ணில் நீர் வருகிறதோ அவனுக்கு சைவம். அப்போ எப்படி கண்ணில் நீர் வரும்னா மனம் உருகுனாதான். நீங்கள் மனம் உள்ளவன் தான் மனிதன். குண்டோடி அடிகளார் நான்லாம் சிவகங்கைக்கு பக்கத்தில் நச்சாந்துப்பட்டின்னு ஒரு ஊர், அதுக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். அடிகளார்கிட்ட கொண்டு வந்து ஒவ்வொருத்தங்களாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து சொன்னார், ஐயா இவர் பேர் ராஜசிம்மன், கால்நடை மருத்துவர்னார். உடனே அடிகளார் கேட்டார், கால்நடை மருத்துவர்னா அப்போ மனிதனுக்கு தனியாக மருத்துவர் இருக்காரா? ஏன் சாமின்னார், நம்மளும் காலால் தான் நடக்கிறோம், அப்புறம் நம்மளும் கால்நடை தானே, அதுக்கு மட்டும் ஏன் கால்நடை, நமக்கு மட்டும் ஏன் மனுஷனு பேருன்னார். சாமி நீங்களே விளக்கம் சொல்லுங்கன்னார். சாமி எப்பயுமே என்ன பண்ணுவார், கேள்வியை கேட்டுவிட்டு பக்கத்தில் உள்ளவனை மாட்டி விட்டுருவார். அது அவருடைய இயல்பு. பக்கத்தில் ஆவா ராஜகோபாலன் இருந்தார், இலசை சுந்தரம் இருந்தார், நான் இருந்தேன், எல்லாம் இருந்தோம். இலசைகிட்ட கேட்டார், நம்மளும் கால்நடை தானே இலசை, என்ன சொல்கிறீங்கன்னார். அவர் உடனே எதாக இருந்தாலும் சாமி சொன்னார் சாமி. அவர் எப்பயுமே எப்படி தான். ஆவாராஜகோபாலன் கேட்டார், அவர் செத்த நேரம் இருங்க, நான் போய் தண்ணி குடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டார். எல்லாம் போயிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். சாமி என்கிட்ட சொன்னார், நம்மளும் காலால் தானே நடக்கிறோம், இதில் என்னடா வித்தியாசம்னார். தெரியல சாமி, நம்மளும் காலால் தான் நடக்கிறோம். அப்போ தான் அடிகளார் சொன்னார், 2 கால் 4 கால்களிலே நடக்கிற உயிரினங்களை கால்நடை என்கிறோம், அதே 2 காலில் நடக்கிற நம்ம ஏன் மனிதன் என்று சொல்லுகிறோம் தெரியுமா? நமக்கும் கால்கள் இருக்கிறது, நடக்கிறோம். ஆனால் காலில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை மனம் தீர்மானித்து நடக்கிறது. எனவே தான் நமக்கு பேர் மனிதன் சொல்ல. அதைத்தான் கண்ணதாசன் சொல்லுவான், மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை மனம் தீர்மானிக்கும். அப்போ அந்த மனம் உருக வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர் பசித்திருக்க நாம் உண்ணக்கூடாது. நான் எதற்கு இதை சொல்ல வந்தேன் என்று சொன்னால், காரைக்காலிலே இருக்கிற எல்லோருக்கும் மனம் இருக்கிறது, மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து ஒரு இடத்திலே வைத்து அவர்களுக்கு 3 வேளை உணவு தருவது மட்டுமல்ல, உணவோடு சேர்த்து அவர்களது உணர்வையும் பாதுகாக்கிற மகத்தான பணியை, ஐயா வாங்க, பாதுகாக்கிற மகத்தான பணியை பேரன்போடு செய்கிற ஒரு மகத்தான மனிதர் என்று சொன்னால் காரைக்காலிலே இருக்கிற அந்த ஆதரவற்ற முதியோர்களை, அன்பர்களை அரவணைத்து ஒரு ஆசிரமம் நடத்துகிற மனம் உருகிய செயலை, அந்த மகத்தான காரியத்தை நிகழ்த்துகிற மகோனதமான மனிதர் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா பத்மஸ்ரீ கேசவசாமி அவர்கள். வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அந்த ஆசிரமத்துக்கு போய் பாருங்கள். நீங்கள் காசு பணம்லாம் கொடுக்க வேண்டாம், அங்கே இருப்பவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாலே நமக்கு வாழ்க்கையில் புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியங்களின் வரிசையில் மிகப்பெரிய புண்ணியவான் யாருன்னா, நான் சொன்னது மாதிரி மனிதர்களுக்கு உணவு படைப்பவர் மரியாதைக்குரிய ஐயா கேசவசாமி என்றால், காரைக்காலுக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு வரப்பிரசாதம் கிட்டத்தட்ட ஐயா மேலே வந்துடுது.
எங்கள் அருமைக்குரிய திருநெறி செல்வர் ஐயா தண்டாயுதபாணி பத்தர் அவர்கள் 1980களிலேயே இந்த காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அமைந்திருக்கிற மேடையிலே மிகச் சிறப்பாக சேக்கிலார் பன்னிரு திருமுறை மன்றம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி எங்கள் மரியாதைக்குரிய ஐயா செல்வகணபதி பெரிய புராணத்தை தொடர் சொற்பொழிவாக தொடங்கிய நிகழ்விலிருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நல்ல நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து தொய்வில்லாமல், இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்திலலாம் சொற்பொழிவாளர்கள் வெளியிலேருந்து வந்தால் அவர் வீட்டில் தான் போய் நாங்கள் ட்ரெஸ் மாற்றுவோம். அது அடுத்தவர்களுக்கு எப்படி அனுபவமோ எனக்கு உண்டு. இலசை சுந்தரம் மாமா அவர்கள் இதுவரை தமிழ்நாட்டில் எவரும் செய்யாத புராணம், தண்டாயுதபாணி பத்தர் ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கலாம், பெரிய புராணம் பேசலாம், திருவிளையாடல் புராணம் பேசலாம், திருவாசகம் பேசலாம், இப்படி மக்களுக்கு தெரிந்த புராணங்களை பேசுவது பெரிதில்லை, சித்தர் இலக்கியம் உட்பட. ஆனால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் யாரும் பேசாத ஒரு மிகப்பெரிய புராணம் என்று சொன்னால் அது வடமொழியிலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்த சிவ மகாபுராணம் என்ற ஒரு புராணம் தான். சேக்கிலார் மாநாடு நடத்துகிற சென்னையில் கூட சிவமகாபுராணம் தொடர் சொற்பொழிவு நிகழ்ந்ததில்லை நண்பர்களே. இந்த காரைக்கால் அம்மையார் மேடையில் சேக்கிலார் பன்னிரு திருமுறை மன்றத்தில் அந்த சிவமகாபுராணத்தை 100 வாரங்கள் பேசிய பெருமை என்னுடைய குருநாதர் இலசை சுந்தரம் அவர்களுக்குத்தான் உண்டு. அவர்களோடு அந்த நிகழ்வுக்கு வருகிற பொழுது ஐயா அவர்கள் அந்த வீட்டில் மாடியில் தங்க வச்சு அவர் கொடுக்குற அந்த ரவா தோசை, அந்த ஸ்வீட்டு, அதற்கான அந்த உபசரிப்பு. ஏன்னா பேச்சாளர்களுக்கு எப்பயுமே பேச்சு கிடைக்கிற பணத்தை விட மேடையில் கிடைக்கிற இந்த உபசரிப்பு தான் பெரிய விஷயமாக பேசுவோம். எங்கள் மாமா இறக்கிற வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கொரோனாவில் இறந்தார். மறக்காத ஒரு ஊர் என்று சொன்னால் அது காரைக்கால் தான் சொல்வார். அப்படிப்பட்ட மகத்தான நிகழ்ச்சியை நிகழ்த்துகிற ஐயா தண்டாயுதபாணி பத்தர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கள் நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிற மரியாதைக்குரிய இலக்கிய காவலர் அண்ணன் மேலே வந்துடலாமா? சேர்லாம் காலியாக இருக்கு. இலக்கிய காவலர் எங்கள் மரியாதைக்குரிய அமுதா ஆறுமுகம் அவர்கள், அவருக்கு நல்ல ஒரு முறை கைத்தட்டி. காரணம், இங்கே இருப்பவர்களுக்கு அவர் ஒரு 40 ஆண்டு கால நண்பராக இருப்பார். மேடையில் இருக்கிற எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால நட்பு. ஒரு வகையில் நாங்கள் உறவினர், ஒரு வகையில் ஒரே பள்ளியில் படித்த மாணவர், மற்றும் ஒரு வகையில் எண்ணிலை மாறினாலும் தன்னிலை மாறாமல் உண்மையான நட்புக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா அமுதா ஆறுமுகம் அவர்கள். எப்பயுமே இந்த காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை நாங்கள் அமைக்கிற பொழுது அவருடைய பிறந்த நாள் வந்துடும், ஆகஸ்ட் 4. அது என்றைக்காக இருந்தாலும் அன்றைக்கி தான் நிகழ்ச்சி வைப்போம். ஆனால் இந்த தடவை ஆனி மாத பௌர்ணமி முன்னாடி போயிட்டதால் அந்த ஆகஸ்ட் 4 தொட முடியல. ஏன் இதை திருப்பி சொல்லுகிறேன்னா, திருப்பி ஆகஸ்ட் 4 ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிக்வெஸ்ட் டு ஆர்கனைஸ் அனதர் ப்ரோக்ராம். ஏன் நான் சொல்கிறேன்னா, அண்ணனுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் என்னுடைய திருமண நாள் 7ஆம் தேதி சப்தஸ்வரத்துக்கு போயிருந்தேன். மதியம் சாப்பாடு அங்கே கொடுங்க. அப்போ அங்கே இருந்த பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, ஐயா நிகழ்ச்சி நடத்தி ரொம்ப நாள் ஆச்சுன்னாங்க. நான் அப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், அந்த சப்தஸ்வர ஆசிரமத்தில் எல்லாரும் உட்காந்துருக்கோமே, அந்த இருக்கைகள் 3 பேர் உட்கார்ற இருக்கை எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அமுதா ஆறுமுகம் அவர்கள் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் செஞ்சிடுவார். அவருக்கு நல்லா கைத்தட்டி, கோபால படி இங்கே இருக்குடா, பரப்பையே தடுமாறுறோம். அந்த ஆகஸ்ட் 4 இந்த தடவை நிகழ்ச்சி நடத்த முடியலைங்கிறப்ப, இதோ இருக்குடா படி, ஆடாப்பா ஒன்று அந்த காலத்துலேருந்து படிங்கிற
வந்து ஆகஸ்ட் 4 எப்பொழுதுமே ஒரு 3 பேர் அமர்ற மாதிரி நாற்காலி கொடுத்துருவார். இந்த முறை வாய்ப்பு இருந்தால் அன்று மாலை சப்தஸ்வரத்தில் ஒரு இனிய நிகழ்வை அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கிற மாதிரியும் நம்ம ஆசிரமத்து பெரியோர்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அமுதா ஆறுமுகத்துக்கு, ஆற்ற வேண்டிய பொறுப்பு நமது கலைமாமணி கேசவசாமி அவர்களுக்கு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேர் நல்லா ஒரு முறை கை தட்டி, ஓகேவா? செகண்ட் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம். ஆமாம், ஒரு அருமையான அவை. கிட்டத்தட்ட 5:30 மணின்னு சொன்னாங்க. நாங்கள் 5:30 மணிக்கு மேடைக்கு வந்துட்டோம். 6 மணி ஆனாலும் எங்கள் கோபால் வந்து பார்த்திபன் கூப்பிட்டப்ப 4 மணிக்கே வந்துட்டான். ஆமாம், அண்ணன் காசி அண்ணன் இப்படி உட்கார்னேன். இயக்கத்து நண்பர்களோடு இணைந்து எங்கள் முதுபெரும் காவலர், எங்களுக்கு உணவு சப்ளை பண்ணுகிற உத்தமமானவர். ஒரு காலத்தில் நான் சொன்ன மாதிரி அவர் செட்டிநாடு ஹோட்டலில் தான் போய் புரோட்டாலாம் சாப்பிட்றது, தெளிவாக போய். அண்ணன் காசிநாதன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி ஒரு அருமையான அவை. 6 மணிக்கு முறையாக தொடங்கி இருக்கிறோம். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அந்த சின்ன மேடையில் போட்டிருந்தோம்னா 8 மணிக்கு முடிக்கணும். அறிவே துணை நமது மரியாதைக்குரிய அவர்களது நாடகம் இருக்குது. ஆனால் நான் மேடைக்கு வருகிற பொழுதே நம்ம ஆசை தம்பி சொன்னார், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நிகழ்ச்சியை நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பாட்டு அங்கே நடத்துவாங்க, நம்ம பாட்டு இங்கே நடத்தலாம் அப்படின்னார். தம்பிக்கிட்ட கேட்டேன், பிரேம்கிட்ட, நான் அப்படி தானே செட் பண்ணியிருக்கிறேன், நம்மளால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, நம்ம பாட்டு நடத்தலான்னார். நான் அப்படியும் நாற்காலி 100 நாற்காலி சொல்லியிருக்கிறேன். 50 நாற்காலி ஃபில்லப் ஆகிடுச்சு. இன்னொரு 50 நாற்காலி ஃபில்லப் ஆனால் தான் நமக்கு ஒரு நிறைவாக இருக்கும். மேற்கொண்டு நாற்காலி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா சுப்பையானன் கச்சேரிக்கு வந்து போட்ட நாற்காலி போலக்கு இங்கே தான் வச்சுருக்கிறாங்க, தேவைப்படுறவங்க எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்குறோம். பக்தியையும் பண்பாட்டையும் இன்று வரை நிலைத்து நிற்பதற்கு அடிப்படை காரணமாக அமைந்திருப்பது வாழ்ந்தவர்களின் வரிகளா வாழ்கின்றவர்களின் வரிகளான்னு கொடுத்தோம். இதில் என்ன ஒரே ஒரு கேள்விதான், எது எப்படி இருந்தாலும் நான் 9 மணிக்கெல்லாம் முடித்தான். ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி, கோரக்க சித்தர் கோயிலில் 10 மணிக்கு நான் மேடையில் இருந்தான். நீங்கள் ஒரு சின்ன இறை ஆச்சரியத்துக்காக சொல்லுகிறேன். எனக்கு பொதுவாக அண்ணன் ஆகஸ்ட் 4 பிறந்தநாள் அன்றைக்கு நிகழ்ச்சி தருவது பெரிய மேடையில் தான் தருவாங்க, அது வழக்கம். இரவு 8 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் கலகலப்பாக பண்ணுவோம். இந்த முறை அழைப்பதில் அச்சடித்து வருகிற பொழுது அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னாடியே நான் பேசிடுவேன், முன்னாடியே என் நிகழ்ச்சி நடந்துடும். கடைசி நாளைக்கு முதல்ல, லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு, அப்படி தான் சொல்லணும். ஆமாம், நாளைக்கு லாஸ்ட்டு, இன்றைக்கி ஃபஸ்ட்டு. லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம நிகழ்ச்சி. அழைப்பதில் எடுத்து பார்க்குறேன், அந்த 8 to 11 என் நிகழ்ச்சி இல்லை. இல்லைடா, 8 to 11 நிகழ்ச்சியில் நமக்கும் வாசி வைக்க மாதிரி நிகழ்ச்சி இல்லாமல் போயிட்டோம், பார்த்திபனை மாதிரி நம்மளையும் பாதியோட கழட்டி விட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அழைப்பதில் திருப்பி பெரட்டி பார்த்தேன். அப்போ தான் பார்க்குறேன் 5:30 to 8ன்னு போட்டிருந்தேன். என்னடா 5:30 to 8 சின்ன மேடைன்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்ட நண்பர்களே, பெரியோர்களே, எங்கே நமக்கு இறை ஆச்சரியம் காத்திருந்தது தெரியுமா? 28ஆம் தேதி சின்ன மேடையில் 5:30 to 8 தான் என்று எனக்கு நிகழ்ச்சி போட்டிருந்தார்கள். ஒருவேளை இந்த தேதியில் எனக்கு இரவு 8 மணியிலிருந்து நிகழ்ச்சி கொடுத்திருந்தால் நிச்சயமாக நான் செய்திருக்க முடியாது. காரணம், மாதந்தோறும் பௌர்ணமிக்கு கோரக்கச்சித்தர் ஆசிரமத்தில் என்னுடைய நிகழ்ச்சி தான் நடக்கும். அப்படி இருக்கையில் இங்கே நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்கே போய் நிகழ்ச்சியை தொடர்வது இயலாது என்ற காரணத்தினால் இறைவனே 5:30 8 என்று இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் வாழ்க்கையில் நம்ம பக்தி. மீனாக்கா சேர் 10மா? அந்த சேரில் உட்காருங்க. என் கொழுந்தியா எல்லா பெரிய ரசிகை எல்லா கச்சேரிக்கும் வந்துடுவாங்க.
என் பொண்டாட்டிக்கு அக்கா முறை, இன்னும் 2 குழந்தையா வரணும், வந்துரும்ல. சரி, 5 குழந்தையா வச்சுருக்கேன் காரைக்காலில். ஆமாம், பக்தியும் பண்பாடும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆமாம், 5 டே வந்து நம்முடைய பக்தியும் பண்பாடும் எப்படி இருக்குதுங்கிறதுக்காக ஒரு பெரிய உதாரணம்லாம் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு எது பக்தி தெரியுமா? டெய்லி கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு பேர் பக்தி இல்லை. தினசரி திருநீர் பூசி பொட்டு வச்சு வேட்டி கட்டி காவி வேட்டி கட்டி ருத்ராட்சம் போட்டுவிட்டு சிவசிவான்னு சொல்லிட்டு இருக்கிறது பக்தி இல்லை. இதை எப்படா நீ மேலையில் சொல்கிறீங்களா? உண்மையிலே அது பக்தி இல்லை. ஏன், எது பக்தி தெரியுமா? நாரதர் போய் நாராயணன்ட்ட கேட்டார், என்னை விட உன்கிட்ட பக்தி வச்சவன் யாராவது உண்டான்னார். நாராயணன் சொன்னார், உன்னை விட பெரிய ஆள்லாம் இருக்கான்டான்னார். அது எப்படி? நான் தானே எப்போ பார்த்தாலும் நாராயண 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 சொல்லிக்கிட்டே இருக்கிற, என்னை விட உன் பேரை சொன்னவன்டா. உண்டுடான்னார். யாருன்னார்? நீ போய் பூலோகத்தில் நாகப்பட்டினம் மருந்து கொத்தள ரோட்டில் விஜயகுமார் ஆயில் மில்ல போய் பாருன்னார். நாரதர் நேராக நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டார். ஆமாம் ஆமாம், அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ஐடென்டி கார்டு வரைக்கும் கொடுத்துட்டார். நீ தான் நாரதர், போய் பாடுறான்ட்டு. போய் நாரதர் பார்த்தார். விஜயகுமார் ஆயில் மில்லில் செக்க ஆரம்பிக்கிறது முன்னாடி அந்த செட்டியார் என்ன பண்ணார், ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த செக்கை தொடங்குறார். அந்த விளக்கை ஏற்றுறப்ப ஓம் நமோ நாராயணாய சொல்லிவிட்டு விளக்கேற்றிட்டு செக்கை ஆட்டி விட்டார். செக்கு மாடு சுற்ற ஆரம்பிச்சிட்டு திருப்பி 6 மணிக்கு அதே மாடை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ஓம் நமோ நாராயணானார். நாரதர் 12 மணி நேரமாக பார்த்தார். இவன் எங்கேயாவது பக்தியாக ஏதாவது பண்ணுறானா, ஊதுபத்தி ஏற்றுறானா, சாம்பிராணி கொளுத்துறானான்னு பார்த்தார். எதுவுமே செய்யலை. 12 மணி நேரம் கழித்து செட்டியார்கிட்ட போய் இவர் ஒரு படித்தவன் மாதிரி போய் கோபாலு பண்ண மாதிரி பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு போய் நாரதர் மாறு வேஷத்தில் போகிறார். போய் கேட்டார் செட்டியார்கிட்ட, செட்டியார் நீ பெரிய பக்தர்னு சொல்கிறியே, செக்கை ஆட்டுறதுக்கு ஆரம்பிச்சியே, அப்போ ஓம் நமோ நாராயணான்னு சொன்னேன், அந்த மாடு சுற்றிக்கிட்டே இருக்குதுங்கிறத நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்னார். 12 மணி நேரம் மாடு சுற்றினுச்சா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன வந்திருக்கலன்னாரு. அது எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமான்னார். அது எப்படி வந்தாலும் சரி மாடு சுற்றிட்டு தான் இருக்கணும். ஒருவேளை மாடு நின்றுடுச்சுன்னா நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னார். அப்போ செட்டியார் சொன்னார், அந்த விஜயகுமார் செட்டியார், மாடு கழுத்தில் சலங்கை கட்டி விட்ருக்கேன், அது சல 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 சத்தம் கேட்கும். நான் உள்ளுக்குள்ளார எந்த வேலை பார்த்தாலும் மாடு சலங்கை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நின்றுடுச்சுன்னா நான் போய் பார்த்து மாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா தட்டி விடுவேன் அப்படின்னார். அப்படியா, சரி, நான் ஒரு செய்தி சொல்கிறேன், இப்படி நடந்தால் எப்படின்னா 2 மாடும் பேசி வச்சுக்கிட்டு, எது 2 மாடும் பேச்சு வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு தலையை மட்டும் டங் டங்னு ஆட்டிகிட்டு இருந்தால் செக்கு சுத்தாது, சலங்க சத்தம் மட்டும் கேட்குமே, நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்களேனார். அந்த விஜயகுமார் செட்டியார் சொன்னார், ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு 2 மாடும் பேசிக்கிட்டு கழுத்தை மட்டும் தானாக ஆட்டிக்கிட்டு சலங்க சத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு என் 2 மாட்டையும் நான் காலேஜில் கொண்டு போய் படிக்க வைக்கலைன்னார். ஏன், படித்தவன் தான் ஏமாற்றுவான், படிக்காதவன் ஏமாற்றுவான். அப்புறம் 4வது சந்தேகத்தை நாரதர் கேட்டார், எப்படி நீ நாராயணன் மேலே பக்தியாக இருக்க, நான் ஒரு நொடி பொழுது கூட மாறாமல் அவன் மந்திரத்தை சொல்கிறேன், நீ பெரிய பக்திமான்னு சொல்கிறேன்னார். அப்போ தான் அந்த செட்டியார் சொன்னார், நான் என்னுடைய பொழுதை தொடங்குகிற பொழுது ஒரு விளக்கேற்றி வைத்து இறைவா நீ பார்த்துக்கன்னு சொல்லுவேன், திருப்பி முடிக்கிறப்ப நல்லபடியாக முடிச்சு வச்சேன்னு சொல்லுவேன். அப்படின்னா என்னடா அர்த்தம்னா, இந்த உலகத்தில் 24 மணி நேரமும் இறைவனின் பெயரை சொல்பவன் பக்தன் அல்ல, இறைவன் நம்மை காப்பான் என்று எவன் ஒருவன் நம்பிக்கையில் இருக்கிறானோ அவன்தான் பக்தன். அதுக்கு பேர் தான் பக்தி. அதுதான் பண்பாட்டினுடைய அடையாளம். பக்தி பல விதத்தில் உண்டு. பதிபக்தி உண்டு இல்லையா, தெய்வ பக்தி உண்டு, தேசபக்தி உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிலை உண்டு. தேசபக்தினா எவ்வளோ பெரிய நல்ல பக்தி தெரியுமா?
இந்த காரைக்கால் அம்மையார் மேடையில் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியை பதிவு செய்கிற எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சுகுமார் வீடியோவில் பதிவு பண்ணுறார். இப்போ நான் சொல்கிற செய்தியை மட்டும் தனி வீடியோ எடுங்க, அது இன்றைக்கே போட்டாகணும். ஏன் சொல்கிறேன்னா, தேசபக்தின்னா இந்த உலகத்தில் பல பேருடைய ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அவர்களெல்லாம் தேசத்துக்கு செய்ததை தவிர தேசபக்தியிலேயே தன்னை தாண்டி இந்த தேசத்தில் எதனை கொண்டு நம்மை அடிமை செய்தானோ அந்த தொழிலையே தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விற்று இந்தியாவில் எவரும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனை என்றால், எந்த ஆங்கிலேயன் வணிகம் செய்வதற்கு கப்பலில் வந்தானோ அந்த ஆங்கிலேயன் கப்பலுக்கு எதிராக 2 கப்பலை கடலில் மிதக்க வைத்து வணிகம் செய்த பெருமை எங்கள் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்கிற மகத்தான மனிதருக்கு மட்டுமே உண்டு என்பது வரலாறு. வட இந்தியாவில் எவனும் கிளம்பல, மேற்கு இந்தியாவில் எவனும் வரல, தென்னிந்தியாவிலே தான் போய் கப்பல் விட்டான். ஆதித்யா தொலைக்காட்சியில் நண்பர்களே, நேற்றைக்கு முன்தினம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில், அந்த நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிற தொகுப்பாளர் 2 பெண்மணிகளிடம் கேள்வி கேட்கிறார். செக்கிழுத்த செம்மல் எதை இழுத்தார் என்று கேட்கிறார். அதுக்கு அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, செக்கிழுத்த செம்மல் படகோட்டி தானேன்னு கேட்குது. அதை தாண்டி பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு பண்ணாடை என்ன கேட்குது தெரியுமா? செக்கிழுத்த செம்மல்னா இந்த மகாபாரதத்தில் வர மாதிரி திரௌபதி சேலையை பிடிச்சி இழுத்தாரு, அந்த மாதிரி அவர் ஏதாவது இழுத்தாராங்குது. இன்றைக்கு இருக்கிற பண்பாட்டு கலாச்சார சீரழிவு ஆதித்யா தொலைக்காட்சியில் நகைச்சுவைக்காக ஒரு மிகப்பெரிய தியாகியை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ் படித்த நாங்கள் இந்த மேடையின் மூலமாக எங்களுடைய கண்டனங்களை வன்மையாக பதிய வைக்கிறோம். நீங்கள் தேசபக்தி என்பது சாதாரண விஷயம் இல்லை சார். பகத்சிங்கை சாவ போகிற பொழுது கையில் இருக்கிற எல்லாருக்கும் தூக்கு மேடைக்கு போகிற பொழுது எடை போட்டு பார்த்தாங்க. அந்த எடை போட்டு பார்த்த பொழுது பகத்சிங் வந்ததை விட 3 கிலோ கூட இருந்தான். அவன் கேட்டான், ஏன்டா ஜெயிலுக்கு வந்தால் எல்லாரும் உடம்பு இழைச்சி போயிடுவான், நீ எப்படா வெயிட் ஏறி போயிருக்கின்னா? இந்த மண்ணுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க போகிறேன் என்று நினைக்க நினைக்க என் உடல் உற்சாகமானது என்று சொன்னவன் பகத்சிங் என்ற தேசபக்தி. இதையெல்லாம் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதை இந்த மேடையின் மூலமாக பக்தியையும் பண்பாட்டையும் பாடல்கள் மூலமாக சொல்லி வைத்தவர்கள் வாழ்ந்தவர்களா வாழ்கின்றவர்களா என்று பிரித்திருக்கிறோம். பக்தியையும் பண்பாட்டையும் அதிகம் சொல்லியவர்கள் வாழ்ந்தவர்களே வாழ்கின்றவர்களே என்ற இந்த அணியிலே வாழ்கின்றவர்களே என்ற அணி தொடங்கின. ஏன்னா இதுக்கு பெரிய முன்னுரையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தொடங்குறியா? வாழ்கின்றவர்களே தான் தொடங்கணும். பூவா தலையாக போட்டாச்சு. நீ தொடங்குறியா கௌசி தொடங்குறியா? கௌசியை தொடங்க சொல்லுவோம். இளங்குருத்து மிகச்சிறந்த அணி இந்த பக்கம், இந்த பக்கமும் இங்கே வந்து அனுபவஸ்தர்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி எல்லாம் பிள்ளையெல்லாம் பெற்று பிள்ளையை கட்டி கொடுத்த அனுபவஸ்தர்கள். இந்த பக்கம் 2 பேரும் எப்படி அணி அமையுது பாரு. இந்த 2 பேரும் திருமணமே ஆகாதவர்கள். என் அருமை தங்கை வெண்மணி சிந்து அவர்கள் பல பட்டிமன்ற மேடைகளிலே மிகச் சிறப்பாக பேசி புகழ் பெற்றவர். அதே போல் என் தங்கை கௌசிகா அவர்கள் எம்பில் வரைக்கும் படித்தவர், நல்ல அருமையான இசையை முறையாக கற்றுக்கிறவர். இந்த பக்கம் அருமை சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்களும் என்னுடைய அருமை தம்பி டாக்டர் கோடையிடி கோபாலகிருஷ்ணன் அவர்களும் பக்தியையும் பண்பாட்டையும் சிறந்து விளங்குகிற செய்திகளை அதிகம் தந்தது வாழ்கின்றவர்களின் வரிகளே என்ற அணியை தொடங்கி என் அருமை தங்கை கௌசிகா அவர்கள் வருகிறார். நல்லா கைத்தட்டி பாராட்டு.